கச்சத்தீவு பிரச்சினையில் உண்மையில் என்ன நடந்தது என்று 27/1/2015 அன்று இந்திய அரசு தந்த கடிதம் தெளிவுபடுத்தியுள்ளது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பதிவிட்டுள்ளார். இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா வணக்கம். மேலும் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழக தேர்தல் களத்தில் கச்சத்தீவு விவகாரம் பெரும் விவாத பொருளாக ஆகியுள்ளது. ஆர்டிஐ தகவலுடன் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கச்சத்தீவை மீட்போம் என இன்று வரை கூறி வரும் பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார்? 10 ஆண்டுகளாக கும்பகர்ணம் போல் தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவ பாசனத்தை நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் என முதல்வர் மு க ஸ்டாலினும் பதில் அடி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாஜகவும் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆட்சியினர் இது குறித்து விமர்சனம் செய்து வரும் நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். கச்சத்தீவு பிரச்சனையில் உண்மையில் என்ன நடந்தது என்று 27/1/2015 இந்திய அரசு தந்த கடிதம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அன்று பிரதமராக இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி, அன்று வெளியுறவுத்துறை உயர் அதிகாரி இருந்தவர் ஜெய்சங்கர். அந்த நாள் கடிதத்தை பற்றி கேட்டால் பாஜக தலைவர்கள் ஏன் நழுவுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கச்சத்தீவு பற்றி உண்மைக்கு புறம்பான காட்டமான அறிக்கைகளை வெளியிடும் பாஜக தலைவர்களுக்கு இலங்கையில் வாழும் 25 லட்சம் இலங்கை தமிழர்கள் மற்றும் 10 லட்சம் இந்திய தமிழர்களை பற்றி கவலை இல்லை போல் தெரிகிறது. உங்கள் காட்டத்தை இலங்கையின் மீது காட்டி 35 லட்சம் தமிழர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் என ப. சிதம்பரம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.